என் லைசன்ஸை கேன்சல் பண்ணதை கேன்சல் பண்ணாங்கப்பா. காரை எடுத்துட்டு வந்துட்டப்பா. சந்தோஷப்பா. முத்துவோட காரையும் லைசன்ஸையும் திருப்பி கொடுக்க சொல்லி அந்த டிராபிக் போலீஸ் அருண்குமாரையும் வார்ன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாரு இன்ஸ்பெக்டர். இப்போ முத்து யோசிக்கிறாரு, என்னோட கார் பிரேக் வயரை கட் பண்ணி என்னோட வேலைக்கே மொத்தமா முடிவு கட்டணும்னு இப்படி ஒரு வேலைய பண்ணிருக்காங்க. யார் பண்ணிருப்பா? முதல்ல என் கார் எப்படி பிரேக் பிடிக்காம போச்சுன்னு தெரியுமாப்பா? கார் பிரேக் ஆயில யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அது எப்படி என்னோட கார்க்கே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்? அப்போ நம்ம வீட்டுல இருக்க யாரோ ஒரு ஆளுதான் இந்த வேலையை பண்ணிருக்கணும். கண்டிப்பா இது அந்த பார்லர் அம்மாவோட வேலையா தான் இருக்கணும். அத கையும் களவுமா புடிச்சு அதுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் வீட்டுல போய் பேசுறாங்க. ஆயில கட் பண்றதுக்கு சாவி வேணும். சாவி இந்த வீட்டுல இருந்தா போயிருக்கு. என்னோட வண்டி கார் பிரேக் பிடிக்காம போனதுக்கு காரணம் வண்டியில யாரோ பிரேக் வயரை கட் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படிங்கறது மாதிரி ரோஹிணி தானா முந்திக்கிட்டு வர்றாங்க. என்ன மீனா, அப்போ நான் தான் இந்த வேலையை பண்ணிருப்பேன்னு சொல்றீங்களா அப்படின்னு உடனே முத்து சொல்றாரு. ஏய் பார்லரம்மா, இப்ப நீ எதுக்கு முந்திக்கிட்டு ஆஜராகுற? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் தான் என்னோட கார் கீயை எடுத்து இந்த வேலையை பண்ணிருக்கணும்னு அதுதானே சொன்னேன். ஆணில மாட்டிருக்கிற கார் சாவியை நான் எதுக்கு எடுக்க? ஆணில மாட்டிருந்தேன்னு சொல்லவே இல்லையே. ரோஹிணி திரு முடிக்கிறாங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்டு, என்ன முத்து என்ன பேசுறீங்க? நீங்க எப்பவும் அங்கதானே உங்க சாவியை தொங்க போடுவீங்க. என்னமோ நான் தான் உங்க கார் சாவியை எடுத்து யாருக்கிட்டயே கொடுத்து இந்த வேலையை பண்ணிருக்கிற மாதிரி சொல்றீங்க. மீனா, என்ன உங்க புருஷன் நான் தான் பண்ணேன்னு சொல்ல வராரா அப்படின்னு எல்லாரும் முன்னாலையும் கோவப்பட்டு கத்துறாங்க ரோஹிணி. இதை கவனிக்கிற ஸ்ருதி வர்றாங்க. ஆமா ரோஹிணி, இப்ப நீங்க எதுக்காக தேவையில்லாம கோவப்படுறீங்க? முத்தோ மீனாவோ உங்களாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே. நானும் தான் இங்க இருக்கேன். அப்படி பார்த்தா அவங்க என்னையும் தானே சொல்றாங்க. ஆனா நீங்க மட்டும் எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க ரோஹிணி? நீங்க இப்படி கோவப்படுறத பார்க்கும்போது அப்போ நீங்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பீங்களோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ரோஹிணி, ஐயோ ரோஹிணி, இப்படி உளறி நீயே மாட்டிப்ப போல. இந்த ஸ்ருதி எல்லாம் உனக்கு கேள்வி கேட்கிற நேரம் வந்துருச்சா அப்படின்னு ரோஹிணி தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. விஜயா அப்படியே கோவத்தோட ரோஹிணி திரும்பி பாக்குறாங்க. ஏய் என்னடி, இவங்க சொல்றத பார்த்தா இதுக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடி விஷயம்? நீ தான் இந்த வேலையை பண்ணியா அப்படின்னு விஜயா ரோஹிணியை பார்த்து கேக்குறாங்க இந்த மாதிரி. உடனே ரோஹிணி, ஐயோ ஆண்டி, அவங்கதான் எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்றாங்கன்னா நீங்களும் இப்படி சொல்றீங்களே. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல ஆண்டி, என்ன நம்ப